வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சிறப்பு சிந்தனையுரை நிகழ்ச்சி. இறையர்களும் குருவர்களும் துணையிருக்க நிகழ்ச்சிக்கு செல்வோம். இந்நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பர்களையும் வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறோம். எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய தலைவர் சிவா சிவசங்கரம் ஐயா அவர்களை நன்றியுணர்வோடு வணங்கி வாழ்த்துகிறேன். இன்று நமக்கு சிறப்பு சிந்தனையுரை வழங்க நம்முடன் இணைந்திருப்பது பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவர்கள். அம்மா அவர்களை பற்றிய நான் அறிந்த சில குறிப்பு. அம்மா அவர்கள் குழந்தை பருவத்திலிருந்தே 9 வயது முதல் கொண்டு மனவளக் கலையோடு தன்னை இணைத்து கொண்டார்கள். 14 வயதிலே குரு மூலம் நேரடியாக தீட்சை பெற்றவர்கள். 16 வயதில் அருள்நிதியை பயிற்சி முடித்திருக்கிறார்கள். இந்நிலையிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கினார்கள். தமிழில் MA பட்டமும் யோகமும் மனித மாண்பும் கல்வியில் MA பட்டமும் பெற்றவர்கள். வங்கித்துறையிலே 28 ஆண்டுகள் பணியாற்றி பின் 2018ஆம் ஆண்டு விருப்ப ஓய்வு பெற்று முழுமையாக தன்னை வேதாத்திரிய தொண்டிலே ஈடுபடுத்தி கொண்டு அர்ப்பணிப்போடு தொடர்ந்து தொண்டாற்றி வருகிறார்கள். உலக சமுதாய சேவா சங்கத்தின் விஷன் கல்வித்துறையில் இணை இயக்குநராக உள்ளார்கள். 100க்கும் மேற்பட்ட சிந்தனை உரைகளை வழங்கியுள்ளார்கள். நேரடியாகவும் இணையதளம் மூலமாகவும் இன்னும் தொடர்ந்து தொண்டாற்றி கொண்டிருக்கிறார்கள். அம்மா அவர்களின் குடும்பமே மனவளக்கலை, அதாவது வேதாத்திரிய குடும்பம் என்பது மேலும் சிறப்பு. நம் மன்றம் ஆரம்பித்ததிலிருந்து அம்மா நம்முடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து கொண்டு நல்ல பல கருத்துக்களை வழங்கி வருகிறார்கள். இப்பேற்பட்ட சிறப்புமிக்க பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அம்மா அவர்களை நம் அனைவரின் சார்பிலும் வணங்கி வாழ்த்தி வரவேற்று அருட்பேராற்றலின் அன்பு குரல் பாகம் 4 சிந்தனை உரையை வழங்குமாறு கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பில் மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, மிக்க நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குரு வணக்கம். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவிப் பயனை நல்கும். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவிப் பயனை நல்கும். பிறவிப் பயனை நல்க வல்ல குருவின் திருவடிகளை நம் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்வோம். கனடா ஸ்கை சென்டரினுடைய தகைமை சான்ற தலைவர் சிவசங்கரம் ஐயா அவர்களை முதலில் பணிவோடு வணங்கி மகிழ்கிறேன். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்றார் அவ்வை பாட்டி. அதுபோல சிவா ஐயாதான் காரணம் இந்த கனடா ஸ்கை சென்டரை தாங்கி பிடித்து கொண்டிருக்கும் தூண் அவர் என்றால் அது மிகையாகாது. உண்மையில் நாம் அனைவரும் அதற்காக கடமைப்பட்டுள்ளோம். அப்படி ஒரு சிலர் முன் வருவதால் தான் சமுதாயம் நன்மை பெறுகிறது. திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார், ஏன் இன்று வறுமை அதிகமானது என்றால் சிவா ஐயாவை போல
தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்பவர்கள் குறைந்து கொண்டே வருவதால் தான் சமுதாயத்தினுடைய ஆரோக்கியம் பாழ்படுகிறது என்கிறார். இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். ஐயாவை போல இன்னும் நிறைய பேர் இந்த தொண்டுக்கு முன் வரணும். எனக்கு ஆனா மிக்க மகிழ்ச்சி, நம்முடைய கனடாவில் ஐயா அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பல விதத்திலும் அருட்தொண்டாற்றி வருகின்ற பேராசிரியர் பெருமக்கள், தனா ஐயா, இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். சசி அவர்கள் எல்லாம் நிறைய சென்டர் ஓபன் பண்ணி பக்கத்துல மிசிசாகா, பிராம்டன் மிக சிறந்த தொண்டு செய்யறாங்க. இன்றைக்கு தலைப்பு கூட நமக்கு அதுதான், எது மேலான கடமை என்றுதான் சிந்திக்க போகிறோம். அந்த வகையில் கனடா ஸ்கை சென்டர் நாளும் நாளும் உயர்ந்து இந்த ஆன்மீக சேவையை திறம்பட செய்வதற்கு இறையருளையும் குருவருளையும் பிரார்த்திக்கிறேன். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிரை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற அன்னை பராசக்தியை நோக்கி கம்பீரமாக கர்ஜித்த மகாகவி பாரதியின் வழி வந்ததால் இந்த சம்மர் வெக்கேஷன் 2 இடத்திலும், இந்திய நாட்டில் மட்டுமல்ல கனடாவிலும் இப்பொழுது கொஞ்சம் குளிர் குறைந்திருக்கிற நேரம், நிறைய வெளியில போகணும், என்ஜாய் பண்ணணும் என்ற எண்ணம் இல்லாமல் அறிவு தேடலோடு இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கும் சான்றோர் பெருமக்களான உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது பணிவான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற இனிய நல்வாழ்த்துக்களும். நாம் ஏற்கனவே காந்த தத்துவத்தினுடைய 12 பாடல்களையும் நம்முடைய கனடா ஸ்கை சென்டர் மூலமாக சிந்தித்து இப்பொழுது அருட்பேராற்றலின் அன்பு குரல் எடுத்திருக்கிறோம். அருட்தந்தை ஒரு 10 கவிதைகள். இதில் ஒரு ஆச்சரியம், அவரது காந்த தத்துவம் பிறந்ததும் அமெரிக்க மண்ணில்தான். இந்த அருட்பேராற்றலின் அன்பு குரல் பிறந்ததும் அதே அமெரிக்க மண்ணில்தான். கிட்டத்தட்ட 34 ஆண்டுகளுக்கு முன்பு 1992ஆம் ஆண்டு இதே மே மாதத்தில், இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட இதே தேதிகளில், மே மாதத்தின் 5ஆம் தேதி முதல் 31 தேதி வரையில் அருட்தந்தை அவர்கள் அமெரிக்க நாட்டில் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் சாண்டா மானிகா என்கிற பகுதியில் ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்தார்கள். அப்பொழுது அவர் தன்னுடைய அறிவை விரித்து விரித்து இந்த இறைநிலையோடு இரண்டர கலந்து நின்ற பொழுது, அது அதுவானால் அதுவே சொல்லும் என்ற அடிப்படையில் அவருக்கு இந்த இறைநிலை, பேரியக்க மண்டலத்தினுடைய இயக்க ஒழுங்கு, இன்னும் நம்முடைய மனித உடல், இதனுடைய அறிவு, இயக்கங்கள், இந்த விளக்கங்கள் அனைத்தும் கவிகள் ரூபத்தில் அவர் உள்ளத்தில் உருவாகின. அந்த கவிகளுக்கான விளக்கத்தையும் கொடுத்த அருட்தந்தை அதை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து, என அமெரிக்க மண்ணில் இருந்ததால் அமெரிக்க அன்பர்களுக்கு விளக்குவதற்காக அதை அவர் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்தார். அன்று அதை கேட்கும் பாக்கியம் பெற்ற அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அருட்தந்தை அவர்களே அந்த கவிகளை எல்லாம் 10 கவிகளையும் பாட, ஒரு அன்பர் அதுக்கு ஆங்கிலத்தில் விளக்கம் படிக்க அனைத்துமே ஒலிப்பதிவு செய்யப்பட்டன. அதன் பிறகுதான் அருட்தந்தை அவர்களுக்கு அதை நூல் வடிவில் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் எழுந்து ஆங்கில உரையோடு தமிழிலும் உரை எழுதி அந்த 10 கவிதைகளோடு கருமையம், ஜெனடிக் சென்டர் என்ற கட்டுரைகளையும் இணைத்து ஒரு சின்ன நூல் ஆக்கி 1992 அதே ஆண்டில் ஆகஸ்ட் 14 அவரது பிறந்த தினத்தில்
82வது பிறந்த நாள் அன்பு பரிசாக வழங்கி மகிழ்ந்தார். அதுல அருட்தந்தை சொல்லுவாங்க, இந்த புத்தகத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் ஊன்றி படித்து பாருங்க. இது ரொம்ப ஆழமான தத்துவம் என்பதால் இதை ஊன்றி படிக்கணும். மேலோட்டமா படிச்சா புரியாது. அப்படி ஊன்றி படித்த பிறகும் சிந்திக்கணும். தொடர்ந்து தொடர்ந்து அதை சிந்தித்து உணர்ந்து தெளிவு பெறும் பொழுது அறிவாட்சி தரம் இயல்பாக உயரும். அப்படி நாம் ஒவ்வொருவரும் அறிவாட்சி தரத்தில் உயர்வதற்கான வாழ்த்துக்களோடு அருட்தந்தை இந்த நூலை எழுதுகிறார். நாம் இந்த நூலின் 10 கவிதைகளில் ஏற்கனவே 2 கவிதைகளை பார்த்து விட்டோம். முதல் கவிதையின் தலைப்பு தான் நூலின் தலைப்பாகவும் அமைகிறது. அருட்பேராற்றலின் அன்பு குரல். அதை தொடர்ந்து நாம் 2வது கவிதையும் போன வகுப்பில் பார்த்தோம். அறிவு விரிந்தால் அவனே நான் என்ற கவிதை. இன்றைக்கு 3வது கவிதை. இந்த தலைப்பே பாருங்க, நான் அதுதான் சொன்னேன். சிவா ஐயா போன்றவர்கள் நமக்கு நிறைய தேவை. ஏனெனில் எது மேலான கடமை என்று அருட்தந்தை குறிப்பிடுகிறார்? மெய்ப்பொருள் உணர்த்துதல் மேலான கடமை. ஒரு மனிதருக்கு நீங்க பசிக்கு ஒரு உணவு கொடுத்தால் அவருக்கு அடுத்த வேளை மீண்டும் பசிக்கும். அப்பொழுதும் உணவு தேடுவார். யாராவது ஒருவர் உதவி தேவைப்படும். ஆனால் அவரது அறிவை நீங்கள் உயர்த்தி விட்டால் அவர் தேவைகளை அவரே பூர்த்தி செய்து கொள்ள முடியும். அறிவில் எல்லாம் உயர்ந்த அறிவு மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்வது. அப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் மெய்ப்பொருளை உணர்த்துவதையே அருட்தந்தை தன்னுடைய மேலான கடமையாக எடுத்துக்கொண்டார். இதில் இன்னொரு பெரிய வியப்பு, அவர் தான் இந்த மேலான கடமையை எடுத்துக்கொண்டது மட்டுமல்லாமல் அவருடைய தொலைநோக்கு பார்வை, உலக அமைதி மலர வேண்டுமானால் ஒரு வேதாத்ரி போதாது. திருவள்ளுவர் சொன்னது போல இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர். அருட்தந்தையை போன்ற ஒரு சிலர் இருந்தால் இந்த பெரிய உலகத்திற்கு அது போதாது. அதனால் அருட்தந்தை தன் காலத்திலேயே நிறைய ஆசிரியர்களை உருவாக்குகிறார். ஒவ்வொரு ஆசிரியரும் இந்த மெய்ப்பொருளை உணர்த்துவதற்கு தகுதி பெற்றவர்கள்தான் என்பதையும் சொல்லித் தருகிறார். ஏன்னா அருட்தந்தை சொல்றாங்க, நீங்கள் அருள்நிதி பயிற்சி எடுக்கும் பொழுது பார்த்திருப்பீர்கள், அவர் தனது கைகளில் இருந்து அந்த காந்த ஆற்றலை பாய்ச்சும் பொழுது, இன்று முதல் இந்த ஆற்றல் உங்கள் கைகளில் குறைவுபடாமல் பெருகிக் கொண்டே இருக்குமாகம்பர். நீங்க எத்தனை பேருக்கு தீட்சை கொடுத்தாலும் இந்த ஆற்றல் உயர்ந்து கொண்டே வரும். உங்களுடைய ஆற்றல் ஒரு நாளும் குறைவுபடாது. இப்படி ஒரு நேரடி ஆசீர்வாதத்தோடு தான் நம்ம எல்லாம் ஆசிரியர்களாக உயர்த்தினார். எனவே நாமும் கூட ஆசான் அருட்தந்தை அவர்கள் வழியில் இந்த மெய்ப்பொருள் உணர்த்துகின்ற மேலான கடமையை வாழ்வில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். உண்மையில் அதற்கு நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நம்முடைய பெரியவர்களது புண்ணிய பலன்தான் நாம் இன்று இந்த தொண்டில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டிருப்பதற்கான காரணம். பொதுவா நம்மள யாராவது எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? பெரியவங்க புண்ணியத்துல நல்லா இருக்கும். அப்படின்னா என்ன பொருள் அதற்கு? நம்முடைய பெற்றோர், அவர்களுக்கும் பெற்றோர் என்று வழி வழியாக உயர்ந்த எண்ணங்களை அவர்கள் எண்ணியதால் இன்று நீங்களும் நானும் அருட்தந்தையின் சீடர்கள் ஆகியிருக்கிறோம். அப்போ நாம் தொடர்ந்து 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 இந்த சேவையை செய்கிற பொழுதுதான் நம்முடைய குழந்தைகள் உயர்ந்து வருவார்கள். இந்த திருமூலர் என்ன அழகா சொல்றார் பாருங்க. திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இலைப்பினை நீக்க இருவழி உண்டு. இந்த வினையாகிய கடல், எல்லோரும் அதில் சோர்ந்துதானே போகிறோம். ஒரு சமயம் இல்லை, ஒரு சமயத்தில் உடலாலோ மனதாலோ ஒரு சோர்வு வரத்தான் செய்கிறது.
அந்த சோர்வை போக்கி, அந்த இளைப்பினை போக்கி, நாம் மட்டுமல்ல, நம்மிலிருந்து கிளைக்கக்கூடிய நம் பிறவி சந்ததிகளும் உயர்ந்து வருவதற்கு 2 வழி உண்டு என்கிறார் திருமூலர். கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் மேற்றுணையாமே. நமக்கு மட்டுமன்று, நம்மிலிருந்து கிளைக்கக்கூடிய நம் சந்ததிகளுக்கும் நாம் செய்கின்ற தவமும் அறமும் பயனாகும். அதனால் இந்த அற்புதமான ஒரு கடமையை, சேவையை நாம் மகிழ்வோடு செய்து வருவோம். ஏனெனில் இந்த தொண்டுதான் மனிதகுல வாழ்வை உயர்த்த வல்லது. எவ்வளவு அதிகம் பேர் இந்த தொண்டில் ஈடுபடுகிறோமோ அந்த அளவிற்கு உலக அமைதி விரைவாக வரும். அதுவும் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல், போர் மோகங்கள் எல்லோருக்கும் ஒரு அச்சுறுத்தலை தருகின்ற இந்த சூழல். அருட்தந்தை ரொம்ப வருத்தத்தோடு சொல்லுவாங்க, விஞ்ஞான வளர்ச்சியினால் நாம் இன்றைக்கு எவ்வளவு உயர்ந்திருக்கிறோம். அருட்தந்தையோட காலத்துல, அவர் பிறந்த அந்த கூடுவாஞ்சேரி கிராமத்துல மேல் சட்டை போடுறதுக்கு வழி இல்லாமல் இருந்தவர்கள் தான் அந்த கிராமத்தில் உள்ள அத்தனை பேருமே. ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் மேல் சட்டை போடுற அளவுக்கு வசதி இருந்தது. மற்றவர்கள் எல்லாம் மானத்தை மறைப்பதற்காக அந்த இடுப்பில் மட்டும்தான் ஒரு முழம் துணி உடுத்தி இருப்பார்கள். அதனால அந்த சட்டை போட்டவருக்கு அந்த கூடுவாஞ்சேரி கிராமத்தில் சட்டைக்காரர் வீடு என்றே பெயராம். அருட்தந்தை சொல்லுவாங்க, இன்னைக்கு என்ன நம்ம அப்படியா இருக்கோம்? ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை சட்டை தொங்குது. இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி கண்ட பிறகும் ஏன் இத்தனை போர், பகை, பிணக்கு இது குறைவது போல தெரியலையே. நாளுக்கு நாள் மனிதர்கள் வாழ்வில் துன்பங்களும் சிக்கல்களும் பெருகிக் கொண்டேதானே இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்றால், இந்த மெய்ப்பொருள் அறிவு இல்லாத காரணம். பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் இந்த 4ல் தனியாத ஆசை கொண்டு மனிதர்கள் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இயங்கிக் கொண்டிருப்பதுதான் இந்த துன்பங்களுக்கு காரணம். எனவே இந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு அருட்தந்தை சொல்கிறார், இந்த மெய்ப்பொருள் உணர்த்துவதை நாம் மேலான கடமையாக கொள்வோம். இறைவா, கையில் புத்தகம் இல்லாதவர்கள் நம்ம ஸ்கிரீன்ல பாருங்க, மதிப்பு மிக்க சிவா ஐயா அழகா நமக்கு ஸ்கிரீன்ல கவிதையை கொடுத்துட்டாங்க. இறைவா, உன் இருப்பு நிலை இறைவெளியாய் கண்டேன், இயக்க அலை விண்ணெனவும் அதன் விரிவு அலையே மறைபொருளை ஊறு ஒலி மனம் ஒளியாய் சுவையாய் மலர்த்தி மனம் உணரச் செய் மாயகாந்தம் உணர்ந்தேன். குறைமனத்தோர் நிறைவு பெற்று குற்ற வழி செல்லா கூர்ந்த மெய்யுணர்வு பெற குண்டலினி தொண்டின் நிறை உணர்ந்தேன். குழப்பமின்றி நேர் வழி வாழ்கின்றேன், நீதியொடு வினை விளைவு தெரிந்து கொண்ட பேற்றாள். நாம் காந்த தத்துவத்தில் பார்த்தோம், காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ மாந்தராக வாழுகின்ற மாண்புடைய எவர்க்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையேன். காந்த தத்துவம் நமக்கு அவசியம் தெரிந்திருக்கணும். அதனாலதான் அருட்தந்தை அதை 5வது வேதம் என்றே சொன்னார். ரிக், யஜுர், சாம, அதர்வன என்கிற 4 வேதங்களுக்கு பிறகு தோன்றிய 5வது வேதம் தான் காந்த தத்துவம். ஏனெனில் ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் என்று கொண்டாடப்பட்ட சர் ஐசக் நியூட்டன் அவர்களே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கண்டுபிடித்தார். ஆனால் அவருக்கு அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்பது ஒரு குழப்பமாக இருக்கிறது. ஆனால் அருட்தந்தையோ பாமரர்களும் புரிந்து கொள்ளும் வண்ணம், நம்மை போல சாதாரண மனிதர்கள், மிகப்பெரிய விஞ்ஞான பின்னணியெல்லாம் இல்லாதவர்கள் கூட புரிந்து கொள்ளும் வண்ணம் விளக்குகிறார்கள். அதை அந்த அழகா ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்கின்ற சமீபத்திய பிசிசிஸ்ட்
அவர் ரொம்ப அழகா சொன்னார், விஞ்ஞானிகள் இன்று தேடிக்கொண்டிருக்கிற இந்த யூனிஃபைட் ஃபோர்ஸ் என்பது நிச்சயமாக ஒரு நாள் விளக்கிச் சொல்லப்படும். அப்படி அந்த யூனிஃபைட் ஃபோர்ஸ் விளக்கம் வருகிற பொழுது, அது விஞ்ஞானிகளான ஒரு சிலர் மட்டும் உணர்ந்து கொள்ளுகின்ற வகையில் இல்லாமல், சாமானிய மனிதர்களும் புரிந்து கொள்ளும் வண்ணம் எளிமையாக இருக்கும். அப்படித்தான் அருட்தந்தையினுடைய தத்துவம் மிக மிக எளிமையானது. அருட்தந்தை சொல்லுவார், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளவுதானே. நான் என்ன பெரிய படிப்பா படிச்சிருக்கேன் விஞ்ஞான விளக்கங்கள் சொல்வதற்கு. நான் ஒரு எளிமையான மனிதன், சிம்பிள்டன்னு சொல்லுவோம்ல. அதனால நான் சொல்லுகின்ற தத்துவமும் எளிமையாகத்தானே இருக்கும் என்கிறார். அது உண்மையில் அவரது அடக்கத்திற்கான சான்று. ஏனெனில் விஞ்ஞானிகளும் வியக்கின்ற வண்ணம் அவருடைய விளக்கம் இருந்தது. இந்த மிஸ்ஸிங் லிங்க் என்று சயின்ஸ்ல எதெல்லாம் விடுபட்டு போச்சோ அவற்றுக்கெல்லாம் தெளிவான தீர்க்கமான பதில் அருட்தந்தையிடம் இருந்தது. அவருடைய அந்த பிலாசபியே பாருங்க, அது ஒரு தெளிந்த நீரோடை போல இருக்கும். மிக தெளிவாக எளிமையாக ஒரு கோர்வையா வரும். உதாரணமா இந்த இறை நிலை என்ன மெய்ப்பொருள் உணர்த்தணும்னா நமக்கு முதல்ல அது தெரிஞ்சிருக்கணும். இதில் இன்னொரு பெரிய ஆச்சரியம், நாம் அடிக்கடி சொல்வதுதான், தமிழராய் பிறப்பதற்கே நாம் தவம் செய்திருக்க வேண்டும். நம் தமிழகத்தில் இதை எவ்வளவு மேன்மையாக எல்லா பெரியவங்களும் விளக்கி இருக்காங்க. வெட்ட வெளிதான் தெய்வம் என்பதை எல்லா பெரியவர்களும், அதிலும் குறிப்பா அருட்தந்தை அவர்கள் அந்த கூடுவாஞ்சேரி கிராமத்தில் சிறுவனாக இருந்த பொழுது மார்கழி மாதத்தில் பஜனை பாடல்களை பாடிக்கொண்டு சுற்றி வருவார்கள். அதில் அவர்கள் பாடின ஒரு பாடல் தாயுமானவரினுடைய அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய். அந்த இளம் வயதிலேயே அருட்தந்தை அவர்களை அந்த கவிதை மிகவும் கவர்கிறது. ஏன்னா நமக்கு தெரியும், அவர் பிள்ளையார் கோவில்ல அந்த பிள்ளையாருக்கு தேய்ச்சி தேய்ச்சி குளிக்க வச்சு பக்தியில் ஆழ்ந்து ஈடுபட்டிருந்த காலத்தில் முதல் முறையாக அவரை இறைவன் என்பதிலிருந்து இறை நிலை நோக்கி திருப்பியது தாயுமானவரின் இந்த பாடல். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது, தன் அருள் வெளிக்குளே அகில அண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்குயிராய் தழைத்தது எது, மன வாக்கினில் தட்டாமல் நின்றது எது, சமய கோடிகளெல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது, எங்கனும் பெருவழக்காய் யாதினும் வல்ல ஒரு சித்து ஆகி என்றைக்கும் இன்பமாய் உள்ளது எது, மேல் கங்குள் பகல் அற நின்ற எல்லை உலது எது, அது கருத்திற்கு இசைந்தது அதுவே, கண்டனவெலாம் மோன உருவெளி அதாகவே கருதி அஞ்சலி செய்குவாம். இதுதான் அருட்தந்தையை பிரமிக்க வைத்தது. அவர் என்ன நினைக்கிறார், கண்டனையெல்லாம் மோன உருவெளி அதாகவே. அது அவருக்கு புரியவே இல்லை. மனவாக்கினில் தட்டாமல் நின்றது எது என்பதற்கு கூட பெரியவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். நாம தான் இறைவனுக்கு பெயர் உருவம் எல்லாம் கற்பிக்கிறோம், அவன் உண்மையில் பெயரோ உருவமோ அற்றவன். அதைத்தானே மாணிக்கவாசகர் சொன்னார், ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெல்லேனம் கொட்டோமோ. இறைவனுக்கு ஒரு பெயரும் கிடையாது, ஒரு வடிவமும் கிடையாது. அதனாலேயே நமக்கு ரொம்ப சௌகரியமா போயிடுச்சு. நமக்கு என்னவெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அத்தனை வடிவமும் கொடுத்தோம். அருட்தந்தை வேடிக்கையா சொல்லுவாங்க, நான் சிறுவனாக இருந்த பொழுது இந்த சாமிக்கெல்லாம் ஒரே பட்டு பீதாம்பரம் தான், அதுக்கு குறைஞ்சு யாரும் உடுத்தல. இன்றைக்கு பார்க்கிறேன் எல்லா சாமிக்கும் இந்த நைலக்ஸ் துணி வந்துருச்சும்பர். மனிதர்கள் அந்தந்த காலத்தில் நாம் என்னவெல்லாம் செய்யறோமோ. இன்னும் வேடிக்கையா அருட்தந்தை சொல்லுவாங்க, இவன் திருமணம் பண்ணிக்கிட்டு
குழந்தை குட்டிகளோட துன்பப்படுறப்போ பார்த்தா ஏன் இறைவன் மட்டும் சும்மா நிம்மதியா இருக்கணும்? இறைவனுக்கு திருமணம் பண்ணு, 1 போதாது என்று 2 திருமணம். அங்கேயும் குழந்தைகள் சிக்கல் என்று மனிதன் தான் என்னவெல்லாம் அனுபவித்தானோ அதையெல்லாம் கொடுத்தான். ஆனா இறைநிலையின் தன்மை என்ன? அது மனவாக்கினில் தட்டாமல் நின்றது. வாக்குக்கு எது தட்டும்? ஒரு பெயர் இருந்தால் முருகன், சிவன், விஷ்ணு, பிள்ளையார், அம்பிகை, காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி பெயர் சொன்னால் உங்க வாக்கிற்கு அது தட்டும். ஆனா இறைவனுக்கு பெயரே கிடையாது. மனதிற்கு எது தட்டும்? ஒரு உருவம் இருந்தால். இறைவனுக்கு உருவமும் கிடையாது. அப்ப அவன் மன வாக்கினில் தட்டாமல் நின்றவன். மன வாக்கை கடந்து நிற்பவன். வெளியாக இருப்பவன். அந்த அப்சல்யூட் ஸ்பேஸ், அதுதான் இறைநிலை. இதை நான் எப்படி உணர்ந்து கொண்டேன்? அருட்தந்தை உண்மையில மாணிக்கவாசகர் சொல்ற மாதிரியே சொல்றார். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்றாருல்ல சிவபுராணத்துல. அது போல அந்த இறை உணர்வு பெறுவதற்கு கூட இறைவனது அருள் தேவைப்படுகிறது. அந்த அருள் இல்லைன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இணைப்புல இருக்க மாட்டோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமையை செலவு செய்வதற்கா வழியில்லை? அதுவும் கனடா போன்ற வளர்ந்த நாட்டில் இப்படி உட்கார்ந்து நாம் அருட்பேராற்றலின் அன்பு குரலை சிந்தித்துக் கொண்டிருக்க மாட்டோம். அது இறைவனது அருள், நம் பெரியவர்கள் செய்த புண்ணிய பலன். அதனால அருட்தந்தை சொல்றார், இறைவா நான் உன்னை எப்படி புரிந்து கொண்டேன்? உன் இருப்பு நிலை இறை வெளியாய் கண்டேன். காந்தம் என்பதில் 2 இருக்கு, நமக்கு தெரியும். அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன். காந்தம் என்றாலே கவர்ச்சி ஆற்றல், அதே சமயத்தில் விலக்கும் ஆற்றல். ஒன்று கொல்லும் சக்தி, இன்னொன்று தள்ளும் சக்தி. வடநூலார் அதை ஆகர்ஷணம், பிரதிகர்ஷணம் என்று சொல்வார்கள். அப்ப அருட்தந்தை சொல்றார், இறைவா இந்த கவர்ச்சி ஆற்றல் உன்னுடைய இருப்பு நிலை, அதுதான் இறை வெளியாக இருக்கிறது. தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாக செயல்படுகிறது. அந்த இருப்பு நிலையில் இருந்து தோன்றிய இயக்க அலை, அதுதான் விண். அந்த விண்ணிலிருந்து வெளிப்பட்ட விரிவு அலைதான் காந்தம். நீங்கள் ஒரு நொடி கண்களை மூடி சிந்தித்தால் இந்த வரிசை உங்களுக்கு புரியும். இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பு ஆதி காலத்தில் என்ன இருந்தது? சுத்த வெளி மட்டும்தான் இருந்தது. இந்த வெளியின் தன்மை என்ன? வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் 4ம் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம். இந்த வெளியில் இந்த 4 தன்மைகள் இல்லாதிருந்தால் இன்றைக்கு பிரபஞ்சம் உற்பத்தி இருந்தே இருக்காது. ஆனால் அந்த வெளியில் 4 தன்மைகள் அடக்கமாக இருந்ததால் அதனுடைய அந்த வற்றா இருப்பு, பிளனம் என்று சொல்கிறோமே, அந்த பூரணம், அது குறைவுபடாதது. அது கொடுத்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் கூட விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், the universe is ever expanding. அப்படி இந்த பிரபஞ்சம் விரிந்து கொண்டே போவதற்கு உரிய சக்தி அதற்கு எங்கிருந்து கிடைக்கிறது? சுத்த வெளியிலிருந்துதான். எப்படி கொடுக்க முடிகிறது என்றால் அது வற்றா இருப்பு. அது அல்ல அல்ல குறையாதது. அதைத்தான் அந்த சமஸ்கிருத ஸ்லோகம் ரொம்ப அழகா சொல்லும். ஓம் பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே ஓம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. என்ன சொல்கிறார்கள்? இருக்கிறது பூரணம் ஒன்றுதான். அந்த பூரணத்தில் இருந்து எது வெளிப்பட முடியும்? பூரணம் தானே வெளிப்பட முடியும். சர்க்கரை இருக்கு, சர்க்கரையை கொண்டு நீங்க ஒரு ஜிலேபி செய்றீங்க, லட்டு செய்றீங்கன்னா அந்த சர்க்கரையின் தன்மையான இனிப்பு தானே இந்த லட்டிலும் இந்த ஜாங்கிரியிலும் இருக்கும். எனவே பூரணத்திலிருந்து வெளிப்படுவது பூரணமாகத்தான் இருக்க முடியும். இதில் என்ன வியப்புக்குரிய விஷயம் என்றால்,
பூரணத்தில் இருந்து பூரணம் வெளிப்பட்ட பிறகும் பூரணம் பூரணமாகவே இருக்கிறது. அதுதான் ஆச்சரியம். அது குறையவே இல்லை. அந்த ஒரு இருப்பு நிலை, அதனுடைய அந்த தன்னிருக்க சூழ்ந்தழுத்தம் ஆற்றல் என்ன செய்கிறது? தன்னைத்தானே இடைவிடாமல் இறுக்கிக் கொள்கிறது. அந்த இறுக்கத்தினாலும் நுண்ணதிர்வாலும், அருட்தந்தை அது ரொம்ப அழகா கினமேட்டிக் கியூவரிங் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன வந்தது? இறை துகள் உண்டானது. அந்த வார்த்தை கூட பாருங்க, இறைநிலை, அதிலிருந்து என்ன வந்தது? இறை துகள். பூரணத்திலிருந்து பூரணம் வந்தது போல. துகள் அப்படின்னா நமக்கு தெரியும், ஒரு சின்னது. எதனுடைய சின்னது இது? இறைநிலை என்ற பூரணத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு சின்னஞ்சிறு வடிவம். அதை இறை துகள்னு சொல்றோம். ஆங்கிலத்தில் நமக்கு தெரியும், சமீபத்தில் அந்த ஜென் உலைக்களத்தில் சுவிட்சர்லாந்துல when the bombarding of atoms took place, இந்த ஃபண்டமெண்டல் பேசிக் பார்ட்டிக்கலை கண்டுபிடிக்க போன சயின்டிஸ்ட் அதுக்கு என்ன பெயர் கொடுத்தாங்க? காட் பார்ட்டிக்கல். அதேதான் பாருங்க ஆங்கிலத்திலும். அவர்களுக்கு தெரியாது, எப்பொழுதோ 40 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தின் ஒரு குக்கிராமத்தில் குடுவாஞ்சேரியில் பிறந்த ஒருவர் இறை துகள் என்கிற வார்த்தையை கொடுத்து விட்டார் என்று. தெரியாமலே அவர்கள் கொடுக்கிறாங்க லிட்டரல் டிரான்ஸ்லேஷன். இறை துகளை ஆங்கிலப்படுத்தி பாருங்க, காட் பார்ட்டிக்கல் தானே வரும். அதற்கும் என்ன பொருள்? பார்ட்டிக்கல் என்றால் பார்ட் ஆஃப் த ஹோல், முழுமையினுடைய ஒரு பகுதி. அதுதான் பார்ட்டிக்கல். எந்த முழுமையின் ஒரு பகுதி? காட் என்கின்ற அந்த இறை நிலையினுடைய ஒரு பகுதி. அதுதான் காட் பார்ட்டிக்கல். அப்ப எங்க இயக்கம் வந்தது? இறை துகள்லயே இயக்கம் வந்துருச்சு. அது அர்த்தம் இன்னும் அழகா அன்மானிஃபெஸ்டட் மேக்னட்டிசம் பார். வின் என்கின்ற அந்த பௌதீக பிரிவில், முதல் பௌதீக பிரிவுல தான் மேனிஃபெஸ்டட் மேக்னட்டிசம். இறை துகள் இணைந்தது, வின் வந்தது. அந்த வின் சுற்றிலும் உள்ள சுத்த வெளியின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் தன்னைத்தானே இடைவிடாமல் சுழலத் தொடங்கியது. இந்த அடிப்படை தத்துவம் நீங்க மறக்கவே கூடாது. இதுதான் நமக்கு காந்த தத்துவத்துக்கும் உதவும். இந்த அருட்பேராற்றலின் அன்புக்குரல், இன்னும் சொல்ல போனால் அருட்தந்தையின் தத்துவம் அனைத்துமே இதன் மீதுதான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது நமக்கு எப்பொழுதும் இந்த தூக்கத்துல தட்டி கேட்டா கூட சொல்லணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்கணும் நம்ம மனசுல. இறைநிலை என்பது என்னது? சுத்த வெளி. அதனுடைய தன்மைகள் என்ன? வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். இந்த இறைநிலை தன்னைத்தானே இறுக்கிக் கொண்டதால் இறை துகள் உண்டானது. அதற்கு அருட்தந்தை ரொம்ப அழகா ஒரு உதாரணம் சொல்லுவார். இந்த கல்யாண வீட்டுல லட்டு பிடிக்க போறவங்க முதல்ல பூந்தி செஞ்சிருவாங்க. அந்த பூந்தியெல்லாம் சேர்த்து பிடிச்சா லட்டு வந்துரும். அது போல நீங்க இறை துகளை பூந்தின்னு எடுத்துக்கலாம். அந்த பஞ்ச பூதங்களின் முதல் பௌதீக பிரிவான விண் என்பதை இந்த பூந்தி எல்லாம் சேர்ந்து உருவான லட்டுன்னு வச்சுக்கலாம். அப்போ இறை துகள் இணைந்து வின் வந்தது. இறை துகளே டைனமிக் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, இயக்க அலைதான். இருப்புங்கிறது சுத்த வெளியோட முடிஞ்சது. அதுல இருந்து ஒரு ஸ்டெப் கீழே இறங்கினதுமே இயக்கம் வந்துருச்சு. இந்த வின் தன்னை சுற்றி உள்ள சுத்த வெளியின் அழுத்தத்தால் தன்னைத்தானே இடைவிடாமல் சுத்துகிற பொழுது என்ன நடக்கும்? எந்த பொருள் இடைவிடாமல் சுழல் அலையாக இயங்குகிறதோ அதிலிருந்து ஒரு விரிவு அலை புறப்படும். இது ஒரு பேசிக் சயின்ஸ். அப்ப இந்த விண்ணிலிருந்து புறப்படுகிற விரிவு அலை எங்க போக முடியும்னு சொல்லுங்க? சுத்தி இருக்கிறது சுத்த வெளிதான், வெளியே தவிர வேற எதுவும் இல்லை. எனவே இந்த இயக்க அலையான விண்ணிலிருந்து புறப்படுகிற விரிவு அலை சுத்த வெளியோடு கலப்புறுகிறது. இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, கடலும் அலையும் போல. கடல் தான் சுத்த வெளி, அலைதான் இந்த விண். அலை என்பது அசைவு,
அந்த அசைவை நிறுத்திட்டீங்கன்னா அது என்னவாயிடும்? நீராகத்தானே ஆகும். அதே போலதான் இயக்க அலையான விண்ணினுடைய அசைவை நிறுத்திவிட்டால் அது சுத்த வெளியாகத்தான் மாறும். இப்போ இந்த விண் தற்சுழலாக இயங்குவது, இந்த சுழல் அலையிலிருந்து உண்டான விரிவு அலை சூழ்ந்திருக்கும் சுத்த வெளியோடு கலந்த பொழுது காந்தம் வந்தது. என்ன காரணம்? காந்தத்தினுடைய பிரின்சிபல் என்ன? அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன். இறைவெளியின் தன்மைதான் இறுக்க ஆற்றல். அதுதான் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் காந்தத்துல. இந்த விரிவு அலையின் தன்மை என்ன? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இந்த இரண்டும் சேர்ந்து காந்தமாக வந்தது. நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த காந்தம் எப்படி பஞ்ச தன்மாத்திரையாக வெளிப்படுகிறது. விண் என்கின்ற முதல் பௌதீக பிரிவில் காந்தம் அடையும் மாற்றம் தான் அழுத்தம், பிரஷர். அதுதான் மேக்னட்டிசம்னு சொல்லுவோம். அந்த மேக்னட்டிசத்துல இருந்து அது இறங்கி இறங்கிதான் கெமிக்கல் ஃபங்க்ஷன், எலக்ட்ரிக்கல் ஃபங்க்ஷன் வரும். மேக்னட்டிசத்துல இருந்து எலக்ட்ரிசிட்டி தான் முதல்ல, அதன் பிறகுதான் கெமிக்கல் ஃபங்க்ஷன் வரும். அது அருட்தந்தை ரொம்ப அழகா ஒரு கவிதையில சொல்லுவாங்க. சுத்த வெளி மெய்ப்பொருளில் சுழலியக்க விரிவு அலை சேர காந்தம். என்ன சிம்பிளா சொல்றாரு பாருங்க. எது மெய்ப்பொருள்? சுத்த வெளி. அந்த மெய்ப்பொருள் இறுக்க ஆற்றலாக இருக்கிறது. அதனோடு எது சேர்கிறது? இந்த விண்ணினுடைய சுழல் இயக்கத்தால் உண்டான விரிவு அலை. இரண்டும் சேர்ந்ததும் காந்தம் வந்தது. இத்தகைய காந்தம் அது இடமொக்க மின்சாரம் ரசாயனமாம். எங்க மின்சாரம் வந்தது? விண் என்ற முதல் பௌதீக பிரிவில் மேக்னட்டிசம், பிரஷர் என்கிற அழுத்தம். அடுத்தது அப்படியே கொஞ்சம் கீழே இறங்குங்க. காற்றில் காந்தம் எப்படி தன்மாற்றம் அடைகிறது? சத்தம், சவுண்ட். நம்ம சொல்றோம் இல்ல, காத்து ஊலையிடுது. அந்த சத்தம்ங்கிற சவுண்ட் எலக்ட்ரிக்கல் ஃபங்க்ஷன். மூன்றாவது என்ன? பஞ்சபூதங்களில் நெருப்பு. நெருப்பில் காந்த தன்மாற்றம் வெளிச்சமாக, ஒளியாக வெளிப்படுகிறது. அப்போ இந்த ஒலி, சவுண்ட் அண்ட் லைட், இந்த இரண்டும் எலக்ட்ரிக்கல் ஃபங்க்ஷன். அதன் பிறகு நான்காவது பௌதீக பிரிவான நீர்ல காந்தம் எப்படி தன்மாற்றம் அடைகிறது? சுவையாக. நீங்க தமிழகத்துக்கு வந்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர்காரங்கள்லாம் சொல்லுவாங்க, எங்க சிறுவாணி தண்ணி என்ன ஒரு ருசியான தண்ணி. அதை விட வேடிக்கை அவங்க சொல்லுவாங்க, தண்ணி ருசி இல்லைன்னா சப்ப தண்ணிம்பாங்க. ஆக காந்த தன்மாற்றம் நீரில் சுவையாக வெளிப்படுகிறது. அதே காந்தம் நிலத்தில் மனம், வாசனையாக வெளிப்படுகிறது. மழை பெய்தால் நம்ம சொல்றோம் இல்ல, மண் வாசனை. இந்த பஞ்ச தன்மாத்திரை முதல்ல விண்ணில் அழுத்தமாக, அதுதான் காந்த தன்மாற்றம்னு சொல்றோம். அங்க மேக்னட்டிசம். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா காற்றிலும் நெருப்பிலும் ஒலியாக, சவுண்ட் அண்ட் லைட், எலக்ட்ரிக்கல் ஃபங்க்ஷன். அதற்கும் கீழே வந்தீங்கன்னா நீரில் சுவையாக, நிலத்தில் மனமாக, அதுதான் நம்ம ரசாயனம், கெமிக்கல் ஃபங்க்ஷன் என்று சொல்கிறோம். இப்ப அருட்தந்தை சொல்றார், எத்தகைய இயக்கங்கள் விண்துகளில் பருப்பொருளில் நிகழ்ந்த போதும் அத்தனையும் வான்காந்த களத்தினிலே பதிவாகும் இருப்புமாகும். ஒரு சின்ன அசைவு கூட விடாது. அத்தனையும் காந்தத்தில் பதிந்துதான் அந்த கேரக்டர் ஃபார்மேஷன். மனிதர்களில் கூட ஒருவருக்கொருவர் எது வித்தியாசப்படுத்துகிறது? நம்முடைய சுபாவங்கள் தானே. இந்த சுபாவம் எப்படி உருவாகிறது? நம்முடைய எண்ணம், சொல், செயல் பதிந்து நமக்கு ஒரு கேரக்டர், அறிவாட்சி தரம் அமைகிறது. எனவே அருட்தந்தை சொல்கிறார், இந்த காந்தத்தினுடைய தோற்றம், இருப்பு, இயக்கம் இதை உணர்ந்து கொண்டால் மக்கள் தங்கள் குறை மனத்தை கொஞ்சம் விரித்து நிறைவான வாழ்க்கை வாழ முடியும். எதனால் அப்படி சொல்றார்? இந்த காந்தம் தெரிந்தால்தான் எப்படி என்னுடைய எண்ணம், சொல், செயல் யாவும் பதிவாகிறது. திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாரு, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின்
தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும்னு. ஆனா எப்படி வரும்? என்னை தேடி கண்டுபிடிச்சு நான் செய்த செயலுக்கான விளைவு எனக்கு எப்படி வருது? காந்தம் தெரிந்தால்தான் அந்த ரகசியம் நமக்கு பிடிபடும். எல்லாம் பதிந்திருக்கிறது. அந்த பதிவை தேடி அந்த விளைவு வந்து சேரும். எனவே அருட்தந்தை சொல்றார், அதை எப்படி உணர்ந்து கொள்வது? வெறும் பேச்சினால், எழுத்தினால் இதை விளக்க முடியாது. அருட்தந்தை சொல்லுவாங்க ஒரு இடத்துல, அட்சரங்கள் கொண்டு எழுத முடியாதுன்னு. அப்ப அவரவரும் தவம் செய்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இது சொந்த அனுபவமா தான் வரணும். அதனாலதான் நான் இந்த கடமையை மேலான கடமையாக எடுத்திருக்கிறேன். மக்கள் ஏன் குற்றம் செய்கிறார்கள்? நீங்க பாருங்க, ஒரு சிலர் கோவப்படுறாங்க. எதனால கோவப்படுறாங்க? பலவீனமான மனம் தான் கோவப்படும். அண்ணல் காந்தியடிகள் அது ரொம்ப அழகா சொல்வார். Forgiveness is the attribute of strong அப்படிம்பார். Weak can never forgive. பலவீனமான மனிதர்களால் மன்னிக்க முடியாது. அவங்க மனசு கொதிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்படி என்ன கேட்டுட்டானே, 4 பேர் நடுவுல வச்சு அவமானப்படுத்தினானே, நான் சரிக்கு சரி டிட் ஃபார் டேட் கொடுக்கணும்னு கொதிப்பாங்க. ஆனால் அன்னை தெரேசா சொன்னது போல, அன்புதான் உன் பலவீனம் என்றால் நீதான் இந்த உலகின் ஆகச்சிறந்த பலசாலின்னாங்க. என்ன காரணம்? திருவள்ளுவர் சொல்லிக் கொடுக்கிறார், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இருக்க மனசு எதையும் மன்னிக்கும். அதத்தான் அருட்தந்தை இங்க சொல்கிறார். உன் மனசு குறையா இருக்கிற வரைக்கும்பா குற்றங்கள் செய்வது இயல்பா இருக்கும். ஆனால் நான் இந்த மெய்ப்பொருள் உணர்த்துகின்ற மேலான கடமையை எடுத்து கொண்டிருப்பதன் மூலமாக ஒவ்வொருவரும் தங்களுடைய குறை மனத்தை விரித்து நிறைவு பெறும் பொழுது குற்றங்கள் செய்வதற்கான சூழல் இருக்காது. கூர்மையான அந்த மெய்ய உணர்வு பெறும் பொழுது அதை நீங்க வார்த்தைகள்ல படிச்சு போதனையில பெறவே முடியாது. அதனாலதான் அருட்தந்தை மனவளக்கலையை கொடுத்த பொழுது இது போதனை மார்க்கம் அல்ல, சாதனை மார்க்கம்னு சொன்னார். Unless otherwise we do the practice, we cannot expect any change in our life. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ரொம்ப அழகா சொல்வார், ப்ரொசீஜரை மாத்தாம how can you expect different result? நம்ம ஒரு கேசரி செய்யறோம்னு வைங்க, ஒரு டம்ளர் ரவை, ஒரு டம்ளர் நெய், ஒரு டம்ளர் சர்க்கரை போட்டு கேசரி செஞ்சோம். குழந்தைகள் சொல்றாங்க, என்னம்மா இந்த கேசரி கம் மாதிரி இருக்கு அப்படின்னா, ஒட்டுதுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த முறை இந்த ஒரு டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் நெய்யா மாத்திரமா இல்லையா? மாத்தினால்தான் அந்த கேசரியினுடைய தன்மை மாறும். நீங்க மாத்தாம அதே ரேஷியோ, ஒரு டம்ளர் ரவை, ஒரு டம்ளர் சர்க்கரை, ஒரு டம்ளர் நெய்ன்னு வச்சீங்கன்னா அதே மாதிரிதான கேசரி வரும், வாயில ஒட்டுற மாதிரி. அப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றார், நீ ரிசல்ட் மாறணும்னா ப்ரொசீஜரை மாத்து. நாம இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு ஒரு திருப்தியை தரல. எரிச்சல் வருது, கோபம் வருது, நாமும் கத்துறோம், துன்பப்படுறோம், பிறர் மனசையும் காயப்படுத்துறோம், நம்ம மனசும் துன்பப்படுகிறது. என்னதான் வே அவுட் என்றால் தவம் செய்வதுதான் ஒரே வழி. ஏன்னா அகத்தவத்தில் தான் மனதின் அலைச்சுழல் குறைகிறது. மெல்ல மெல்ல பீட்டால இருந்து அல்பா வந்து தீட்டா டெல்டான்னு சட்லர் ஃப்ரீக்வன்சிக்கு நீங்க போக போகதான் இந்த குறை மனதில் இருந்து விரிய முடியும். அதனால் அருட்தந்தை சொல்கிறார், ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய அறிவை விரித்து இறை உணர்வை பெறுவதற்குத்தான் நான் இந்த குண்டலினி தீட்சையை கொடுக்கின்ற ஒரு கடமையை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இந்த தவத்தினுடைய ஒரு மேன்மை, இது நேரடியாக நம்முடைய அறிவாட்சி தரத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. எனவே இந்த குண்டலினி தொண்டின் நிறை உணர்ந்தேன்கிறார். நான் கொடுத்து பார்த்ததுனால, நான் மட்டும் செய்து பார்த்து நன்மை அடைந்ததால் உங்ககிட்ட கொடுக்க வரல. எண்ணற்ற நபர்களுக்கு இந்த குண்டலினி தீட்சையை நான் கொடுத்து பார்த்ததில் ஒவ்வொருவரும் தாங்கள் செய்து கொண்டிருந்த அந்த குற்ற வழி வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு
மெய் உணர்வு பெற முடிந்ததை நான் அனுபவத்தில் கண்டேன். அதனால் இந்த மேலான கடமையை எடுத்துக்கொண்டு குழப்பம் ஏதுமின்றி நேர் வழியில் வாழ்கின்றேன். நீதியோடு வினை விளைவு தெரிந்து கொண்ட பேற்றால். எப்படி இந்த காந்த தத்துவம் வேலை செய்து? செயல் விளைவு தத்துவமாக, காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம். வினை விளைவு தான். என்ன செயல் செய்தாலும் அதற்கு விளைவு உண்டு. அப்போ நான் இன்றைக்கு ஒரு இடத்துல இருக்கேன், ஏதோ காரணத்தினால் நான் இன்றைக்கு இருக்கும் சூழல் எனக்கு பிடிக்கலன்னு வைங்க. நான் இன்றைக்கு இருக்கும் என்னுடைய நிலைக்கு எது காரணம்? கடந்த காலத்தில் நான் செய்த செயல்களின் தொகுப்பு காரணம். அப்போ நான் இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை எனக்கு திருப்தியா இல்லை என்றால், எதிர்காலத்தில் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேனோ அதற்குரிய செயல்களை இன்றைக்கு செய்தால் போதுமானது. அதைத்தான் சுவாமி விவேகானந்தர் அழகா சொல்றார். யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் டெஸ்டினி. உன்னோட தலையெழுத்த நீதான்ப்பா எழுதுற, வேற யாரும் எழுதுறது இல்ல. அப்ப நீ எழுதுற பொழுது அதை மேன்மையான முறையில் எழுதலாம், provided you are gifted with the meditation practice. இந்த மன அலைச்சுழலை குறைத்து 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 தவத்தின் மூலமாக ஒடுங்குகிற பொழுதுதான் தவறு செய்வதிலிருந்து நாம் வெளியே வருவோம். இல்லைன்னா மீண்டும் மீண்டும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னது போல சேம் ப்ரொசீஜர், அப்ப சேம் ரிசல்ட். எப்பொழுதும் கோவப்படுறோம், கத்துறோம், கவலைப்படுறோம். அப்ப அதற்குரிய விளைவான துன்பங்கள் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி இல்லாமல் நாம் அகத்தவம் செய்யும் பொழுது மன அலைச்சுழல் குறைந்து 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 வரும் பொழுது இறை நீதி நமக்கு விளக்கமாகிறது. இறை நீதி என்ன சொல்கிறது? செயலுக்கு விளைவு. இறைவன் சொல்றான், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நீ என்ன செய்றியோ அந்த செயலுக்கு நான் விளைவை தருகிறேன், அவ்வளவுதான். இப்ப உனக்கு வந்திருக்கும் விளைவுக்கு நீதான் காரணம். பெரியவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க, வேற ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும், நீ எதை விதைத்தாயோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். எனவேதான் அருட்தந்தை சொல்கிறார், நான் இந்த அகத்தவ தொண்டினை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு மனிதரையும் அறவழி வாழச் செய்வதை என் கடமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, மற்றவரும் கூட இந்த குண்டலினி தீட்சையை கொடுப்பதற்கு தகுதியானவர்களாக, ஆசிரியர்களாக நான் அவர்களை உருவாக்குகிறேன். எனவே நம்ம இப்ப கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணுவோம். என்ன இன்றைக்கு வகுப்புல நம்ம பார்த்தோம்னா, இது உண்மையில பார்த்தா அருட்தந்தையினுடைய ஒரு தத்துவ உரை என்பதை தாண்டி ஒரு வகுப்பு மாதிரியே போகுது. இப்போ 3வது கவிதையில் அருட்தந்தை என்ன சொல்றாங்க? இட்ஸ் ஓபன் சீக்ரெட்ங்கிறார். இறைவன் வெட்ட வெளியாக இருக்கிறான் என்பது ஒரு ஓபன் சீக்ரெட், எல்லாருக்கும் தெரியுது. ஒரு இடத்துல அருட்தந்தையே அழகா சொல்லுவாங்க, இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார். வெளியே பார்க்காதவங்க யாரு? ஆனால் அந்த குண்டலினி தீட்சை பெறாததால், அந்த வெளிதான் இறைவன் என்று புரியாததால் இறைவன் கண்ணுக்கு தெரியல, மறைபொருள்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அருட்தந்தை சொல்றார், இறைவா உன்னுடைய அந்த எல்லையற்ற கருணையினால் நான் அதை உணர்ந்து கொண்டேன், வெளிதான் தெய்வம் என்பதை உணர்ந்து கொண்டேன். பாரதி கூட சொல்வார், வெட்ட வெளியாய் அறிவாய் வேறு பல சக்திகளை கொட்டும் முகிலாய் அணுக்கள் கூட்டி பிரிப்பதுவாய். எல்லா பெரியவங்களும் சொன்னதுதான். சிவவாக்கியர் என்ன சொல்வார்? கட்டையால் செய் தேவரும் கல்லினால் செய் தேவரும் மட்டையால் செய் தேவரும் மஞ்சளால் செய் தேவரும் சட்டையால் செய் தேவரும் சாணியால் செய் தேவரும் வெட்ட வெளி அன்றி வேறு தெய்வம் இல்லையே. வெளிதான் தெய்வம். இது எல்லாருக்கும் நம்ம சொன்னாலும் அனைவராலும் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அதனால அருட்தந்தை மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரியே சொல்றார், இறைவா உன்னுடைய அந்த கருணையினால் நான் வெளிதான் தெய்வம் என்பதை உணர்ந்து கொண்டேன். அந்த உணர்ந்து கொண்டதோட நிக்கல, இதை நான் அனைவருக்கும் எடுத்து சொல்லுகின்ற கடமையையே என்னுடைய கடமையாக கொண்டேன். அதை நான் எப்படி விளக்குகிறேன்? காந்த தத்துவத்தின் துணை கொண்டு விளக்குகிறேன். இறைவா நீதான் எனக்கு உணர்த்தினாய் உன்னுடைய அந்த செயல் விளைவு நீதியை. எத்தனை அழகா நியூட்டன் சொல்லுவார்ல, ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன்
there is an equal and opposite reaction. அது விஞ்ஞானமானாலும் சரி, மெய்ஞானமானாலும் சரி, இறை நீதியை யாரும் மறுக்க முடியாது இல்லையா? நாம் என்ன செயல் செய்தோமோ அதற்கு உரிய விளைவுதான். அது இன்பமா இருக்கலாம், துன்பமா இருக்கலாம், அமைதியா இருக்கலாம், பேரின்பமா இருக்கலாம். நம்முடைய செயலை பொறுத்துத்தான் அமைகிறது. அப்ப எனக்கு அமைதி வேண்டுமானால் நான் அதற்குரிய செயல்களை செய்ய வேண்டும். இந்த அறிவை கொடுப்பதுதான் குண்டலினி தீட்சை. அதுதான் அருட்தந்தை எடுத்து சொல்ல, மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டா மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம். நீங்க தவம் செய்ய தொடங்கிட்டா யார்கிட்டையும் போய் கையேந்த வேண்டியதில்லை. என்னோட வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்கு, அந்த துன்பம் இருக்கு, யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, அந்த எத்த தின்னா பித்தம் தெளியும்னு இந்த கோவில்ல போய் பரிகாரம் பண்றதா, இல்ல அந்த கோவில்ல ஒரு மண்டல பூஜை பண்றதா, எந்த குழப்பமும் உங்களுக்கு வராது. நல்ல அமைதியான முறையில் தியானம் செய்து 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 அந்த இறைநிலையோடு உங்களுடைய மன அலையை ஒன்றச் செய்யும் பொழுது இறைவனே உங்களுக்காக காட்சியாக வெளிப்படுவான். என்ன செய்யணும்ங்கிறது இறைவனே தெளிவா உணர்த்தி கொடுக்கிறார். அதனாலதான் அருட்தந்தை இந்த தொண்டை தன்னுடைய கடமையாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். இது தெரியாததுனால இறைநிலை எப்படி செயலுக்கு விளைவாக வெளிப்படுகிறது எல்லா பெரியவங்களும் சொன்னாங்க. ஆனா நமக்கு அது புரியலையே. மாதா பிதா செய்ததெல்லாம் மக்கள் தலைமையில நாம நல்லது செஞ்சாதான் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்க முடியும். சொன்னாலும் நமக்கு புரியாததுனால திரும்ப திரும்ப தவறுகள் செய்கிறோம். அந்த தவறுகளின் விளைவாக துன்பம் வருகிற பொழுது நமக்கு அதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இல்லை. அதனாலதான் அருட்தந்தை இந்த மெய்ப்பொருளை உணர்த்துவதை தன்னுடைய மேலான கடமையாக எடுத்துக்கொண்டு மக்களுக்கு அந்த உண்மை உணர்வு வந்து விட்டதானால் அவர்கள் தெளிவா தெரிஞ்சுக்குவாங்க. இன்றைக்கு நான் வாழுகின்ற வாழ்க்கை என்பது என்னுடைய நேற்றைய செயல்களின் விளைவு. அப்போ எதிர்காலத்தில் நான் என்னவாக வாழணும்னு ஆசைப்படுறேனோ அதற்கு உரிய செயல்களை நான் இன்று முதல் செய்யணும். அந்த சஞ்சித பிராரப்த கர்மத்துல நமக்கு அதிகாரமே இல்லை. ஆனால் ஆகாமிய கர்மம் நம்ம கையில தானே இருக்கு. இன்று முதல் நான் நினைக்கிற என்னுடைய எண்ணம், என்னுடைய சொல், செயல் அனைத்தும் தூய்மையா இருக்கும். நல்லதுதான் நினைப்பேன், நல்லதுதான் பேசுவேன், நல்லதுதான் செய்வேன்னு நீங்க முடிவெடுக்கிறத யார் தடுக்க முடியும்? இந்த அறநெறி வாழ்க்கை வாழும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக, அமைதியாக, இன்னும் சொல்ல போனால் அந்த பேரின்பத்தையும் அடைய முடியும். அதனால அருட்தந்தை சொல்றார், நான் தவத்தின் மூலமாக அந்த உயர்நிலையை அடைந்தேன். என்னால அதை அடைய முடியுமானால் உங்களாலும் அடைய முடியும். எனவே என்ன சொல்றா, என்னுடைய சக மனிதர்களான அனைவரும் இந்த மெய்ப்பொருள் உணர்வை பெற வேண்டும் என்பதற்காகவே நான் என் வாழ்நாளை அர்ப்பணித்து தொண்டாற்றிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை ஒரு உன்னதமான ஒரு மனம் பாருங்க அவருக்கு. அருட்தந்தையே அவருக்கு சொல்லுவாங்க, இன்னும் வேற என்ன வேண்டும், இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமைன்னு. உண்மையில அருட்தந்தைக்கு சீடராக ஆனதை விட நமக்கு என்ன பேரு வேற வேணும்? நினைக்கிறப்பெல்லாம் நம்முடைய பெற்றோருக்கு நம்ம நன்றி சொல்லணும், இந்த உயர்ந்த கருமையத்தை கொடுத்ததற்கு. எனவே இன்றைக்கு அருட்பேராற்றலின் அன்பு குரலில் 3வது கவிதையான மெய்ப்பொருள் உணர்த்துதல் மேலான கடமை என்பதை சிந்திக்கும் ஒரு பேறு பெற்றோம். இன்னும் ஒரு மகிழ்ச்சி, இதை ஆழியார் அறிவுத்திருக்கோவிலில் இருந்தே நமக்கு சிந்திக்க முடிந்தது. அதற்கு எல்லாம் வல்ல இறையருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கோரி இந்த சிந்தனையில் பங்கெடுத்துக் கொண்ட நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் ஆசான் அருட்தந்தை அவர்கள் வழியில் 16 செல்வமும் நிறைவாக பெற்று மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என உளம் குளிர வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். இறை உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்பு உணர்ந்து ஒழுகும் பண்பு பொறை உடைமை எனும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனை அறத்தின் ஒளி விளக்காய் வளமோங்கி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.
மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள். அருமையான ஒரு சிந்தனை அம்மா. இது வகுப்பு என்று சொன்னீர்கள். வகுப்பு மாதிரி போகுதுண்டு. நிச்சயமா இல்லை. அந்த பாடல்களுக்கான விளக்கமும் அதை நீங்கள் இன்னும் மேன்மைப்படுத்தி விளங்கப்படுத்துறதுக்காக வெளியில இருந்து சில கருத்துக்களை, தாயுமான சுவாமிகளுடைய கருத்து, பாரதியார் பாடல், அந்த மாதிரி திருமூலருடைய பாடல் அப்படி எடுத்துக்கொண்டு வந்து அதை விளங்க வைத்து நம்முடைய சிந்தனையை தூண்டிய விதம் அருமை அம்மா, அருமை. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். இப்பொழுது அன்பர்கள் யாராவது உங்களுக்கு கேள்விகள் அல்லது அம்மாவிடம் கருத்துகள் பரிமாறிக்கொள்ள இருந்தால் தொடர்பு கொள்ளலாம். கைகளை உயர்த்தி உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அம்மா வாழ்க வளமுடன். ஒரு சின்ன விண்ணப்பம். எனக்கு இன்னைக்கு ஒரு 1/4 சொல்லுங்க. மணி நேரம் தான் இருக்கு. இங்க ஆழியார்ல 8:15க்கு ஒரு வகுப்பு ஒத்துக்கிட்டு இருக்கேன். ஓ, சரிம்மா, சரிம்மா. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் நம்ம இந்த சிந்தனை வச்சுக்கலாம். கேள்வி பதில் நிகழ்ச்சி. யாராவது இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். ரேவதி பிரியா, கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். என்னுடைய கேள்வி பூர்ணத்துவம் பெற்ற இறைநிலையில இருந்துதான் எல்லாமே உருவாச்சு அப்படின்னா அதுவே எவால்வ் ஆகி வந்துடாதா? அப்ப ரமணர் போல நாமும் அமைதியா நம் அந்த உணர்வோடு நம்ம இருந்தா அதுவே அதுவே மத்த எல்லாமே அதே மாதிரி எவால்வ் ஆகும் அப்படின்னு நினைக்காம நம்ம ஏன் இதை கொண்டு போய் சேர்க்கணும்? அதுக்கான தேவை என்ன? வாழ்க வளமுடன்மா. நல்ல ஒரு சிறந்த கேள்வி. நேச்சர் இஸ் ஆட்டோ கரெக்ட்னு சொல்லுவாங்க. நீங்க சொன்னது போல இறைநிலை ஒவ்வொருவரையுமே அந்த உன்னத நிலையை நோக்கிதான் நகர்த்தி கொண்டிருக்கிறது. அப்படி அதுவே நகர்த்துதுங்கிற பொழுது நாம ஏன் முயற்சி செய்யணும்? கையை கட்டி உட்கார்ந்துக்கலாமே. என்னைக்கு இருந்தாலும் என்ன கடவுள் நிலைக்கு தானே கொண்டு போய் சேர்த்த போகுது இயற்கை என்றால் உண்மைதான். அதை நோக்கித்தான் போகிறோம். ஆனா எத்தனை பிறவி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த சஞ்சித்த பிராரப்த கர்மத்தின் விளைவாக எவ்வளவு பிறவி நம்ம எடுக்கணும்னு தெரியாது. அதனால நாம முயற்சி செய்யற பொழுது அருட்தந்தை ஒரு இடத்துல சொல்றாரு, எல்லா பெரியவங்களும் சொல்றாங்க. பட்டினத்தார் என்ன சொல்றாரு, இந்த பிறவி துன்பத்தை மாதா உடல் சலித்தால். நான் எத்தனை அன்னை வயிற்றுல பிறந்து வந்தேன்ப்பா. அந்த அன்னையெல்லாம் உடல் நொந்து போனாங்க. வல்வினையேன் கால் சலித்தேன். நானும் சும்மா இல்ல. பிறவிதோறும் இறைவா எனக்கு இந்த ஒரு உன்னதமான அறிவை கொடுன்னு நடந்து கோவில் கோவிலாக தேடி கால் சலித்து போனேன். வேதாவும் கை சலித்து விட்டானே. பிரம்மதேவனும் சலிக்காம என் தலையில எழுதி எழுதி ஓஞ்சு போயிட்டான். நாதா இருப்பையூர் வாழ் சிவனே இன்னும் ஒரு அன்னை கருப்பையூர் வாராமற் கா. இந்த பிறவி துன்பத்துல இருந்து என்ன கொஞ்சம் மீட்டு எடுத்துரு. ஆமா, கேட்கலையா? கேக்குதம்மா, சொல்லுங்க. ஓகே. இந்த பிறவி துன்பத்திலிருந்து என்னை மீட்டு எடுத்துடுங்கிறாரு. நீங்க அந்த ப்ராசஸ்க்கு விடுறேன், நான் கையை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கேன்னா தாராளமா உட்கார்ந்துருக்கலாம். அண்ட் இட் வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் ஆஃப் டைம். ஆனா அருட்தந்தை என்ன சொல்றாரு, பல 1000 பிறவி எடுத்து ஏற்ற பாவ பதிவுகளை ஒரு பிறவி காலத்துள் மாற்றுவதற்கு தான் மனவளக்கலை கொடுத்தேங்கிறார். இந்த பெரியவங்க எல்லாம் சொன்ன மாதிரி இன்னும் எத்தனை பிறவி எடுக்கணுங்கிற ஒரு குழப்பமே வேண்டாம்ப்பா. நீ குண்டலினி தொண்டு, இந்த குண்டலினி தீட்சை பெற்றுக்கொண்டால் வாழத் தெரிந்து வாழ்வாய். அப்ப உன்னுடைய எண்ணம் சொல் செயல் தூய்மையாகும். மன தூய்மையும் வினை தூய்மையும் கிட்டும் பொழுது இயல்பாக பிறவியின் நோக்கம் நிறைவேறும். அதுக்குதான் முயற்சி செய்யறோம். ஆனா நீங்க செய்யலைன்னா யாரும் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. நீங்க இயல்புல விடலாம். அது எப்ப கட்டாயம் நடக்கும்? ஏன்னா மகரிஷியே சொன்ன, கல்லும் மரமும் மோன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும். ஜடப்பொருள் எல்லாம் கூட ஒரு காலத்துல அதனோட அந்த ஒரு நீங்க சொன்ன மாதிரி இந்த நேச்சுரல் எவல்யூஷன் ப்ராசஸ்ல அந்த முடிவை எட்டதான் செய்யும். அப்ப மனிதர்களுக்கும் அது கிடைக்கதான் செய்யும். நம்ம கொஞ்சம் ஸ்பீடப் பண்றோம், அவ்வளவுதான், நம்முடைய தியானத்தின் மூலமாக. ஓகேங்கம்மா, வாழ்க வளமுடன். ஆனா இதனால நம்ம மற்றவங்களுடைய இயல்புக்கும் அதனுடைய எவல்யூஷன்ல நாம போய் குறுக்கிடுற மாதிரி ஆயிடாதா?
வாழ்க அதனுடைய வளமுடன். இயல்பு என்னவோ நிச்சயமா நீங்க குறுக்கிடல. என்ன காரணம்னா, இப்ப நம்ம திருமூலர் பாட்டு சொன்னோம், திளைக்கும் வினைக்கடல்னு. பிறவி பெருங்கடல்ங்கிறாரு திருவள்ளுவரும். எல்லாருக்கும் அடிப்படை நோக்கம் இந்த பிறவின்னு இருந்தாலே அது துன்பம் தான். அப்போ துன்பத்திலிருந்து விடுபடுவதுதான் நோக்கம். அப்போ நீங்க எந்த ஒரு இதையும் போய் டிஸ்டர்ப் பண்ணல. அந்த நேச்சுரல் எவல்யூஷனரி ப்ராசஸ்க்குள்ள நீங்க குறுக்க போகல. உங்கள் முயற்சியின் மூலமா. நீங்க தவறு செய்தால் நீங்க குறுக்க போறீங்க. ஆனால் நீங்க இப்ப தவறு செய்யல. இன்னும் சொல்லப் போனா நேச்சருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்க. நேச்சர் தன்னோட ப்ராசஸ்ல உங்கள அப்படியே இந்த உண்மையை உணர வைக்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணுது. அதுக்கு நீங்களும் கொஞ்சம் கோஆப்பரேட் பண்றீங்க. அவ்வளவுதான். ஆனா கூட இருக்க மனிதர்கள் உங்களது இந்த சுபாவத்தை வந்து அவங்க வெறுக்க கூட செய்யலாம். அது வந்து தப்பு கிடையாது. அவர்களுடைய அறிவு நிலை அது. அதனால நீங்க நினைச்சுக்க கூடாது. அப்ப நான் வந்து இயற்கையினுடைய அந்த ஒரு ப்ராசஸ்ல நான் குறுக்க போய் நிக்கிறேன்னா, நான் பேசாம விட்டுடலாமே. நான் தவமே செய்யாம. அதுவும் ஆக்சுவலா பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா அத ரொம்ப என்ன சொல்றாரு? இட்ஸ் a நேரோ விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறாரு. அதாவது நீங்க இப்ப ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா கூட அதுக்கு உங்க சஞ்சித பிராரப்த கர்மா தான் காரணம். யார் கண்டா? இன்னைக்கு நீங்க வந்து நான் தவம் செய்யறேன்னு முடிவு எடுத்திருக்கலாம். ஆனா, கொஞ்ச நாள்ல நீங்களே இப்ப சொல்ற மாரி, ஐ ஜஸ்ட் கேவ் அப். நேச்சர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுதோ பண்ணட்டும்பா. நான் கைய கட்டிட்டு உட்கார்றேன்னு முடிவெடுக்கவும் எடுக்கலாம். சொல்ல முடியாது. இன்றைக்கு உங்களுக்கு நல்ல காலமாக நான் தவம் செய்கிறேன் ஒரு சிந்தனை வந்திருக்கா? அதற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. அதனால தான் அருட்தந்தை சொல்றது, பை த கிரேஸ் ஆஃப் காட் ஐ அம் ஏபிள் டு ரியலைஸ் திஸ் ஓப்பன் சீக்ரெட்ங்கிறார். நமக்கு தெரியவே தெரியாதுப்பா. யாருக்கு எந்த நிமிஷம் நம்ம அறிவு எப்படி வேலை செய்யும்னு. என்ன காரணம்னா, அது நம்முடைய அறிவே வேலை செய்யல. நம்முடைய சஞ்சித பிராரப்த கர்மம் தான். இப்போ உங்க எல்லாருக்கும் இந்த சண்டேல இந்த நேரம் இருக்கு. இந்த இணைப்புல நீங்க இணைந்துக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? எப்படி வேண்டுமானாலும் உங்களுடைய இந்த 1 மணி நேரத்தை நீங்கள் செலவு செய்யலாம். ஆனா இந்த இணைப்புல இணைஞ்சிருக்கோம்னாலே அதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லணும். ஏதோ ஒரு வகையில நம்ம அறிவு உயர்ந்திருக்கிறது. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி. அடுத்தது ஜனாரையா, நீங்க கேளுங்க ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். இந்த வாழ்க கேள்வி வாழ்க வளமுடன் அம்மா. சுதந்திர சிந்தனை அவரு. எனக்கு ஒரு கேள்வி வந்தது. அது நீண்ட பதிலா இருக்குமே இருந்தா நீங்க அடுத்த தடவை கூட இந்த பதில சொல்லலாம். இப்ப வந்து நீங்க ஒரு உயிர், எங்கட உயிர் வந்து நாங்க தியானம் செய்யறோம், சாந்தி செய்யறோம், அப்ப சாந்தி அடைஞ்சது என்று சொல்லி சொன்னா, ஆனா அதே நேரத்துல எங்கட உயிர்ல இருந்து ஜீராக்ஸ் காப்பியா வந்து எங்கட சந்ததி இருக்குதானேப்பா. அதை விட தன்னுயிர் பல்லுயிர் என்ற கொள்கையும் இதுல அடிபட்டு போகுது. எல்லா உயிரும் ஒன்று சொல்லிக்கல. அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் சுருக்கமா சொல்லியிருந்தா சொல்லுங்க. இல்லை என்ற அடுத்த தடவை பார்க்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா அழகா சொன்னீங்க. அருட்தந்தைக்கு சின்ன வயசுல அவங்க அப்பா இந்த பார்த்த சாரதி நான்மணி மாலையில ஒரு பாட்டு சொல்லி கொடுக்கிறார். ஒருவனே தெய்வமல்லால் வேறே இல்லை, உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால்ங்கிறார். அருட்தந்தைக்கு அந்த சின்ன வயசுல அந்த கவிதை புரியல. இறைவனை கூட ஒண்ணுன்னு சொல்லலாம்ப்பா. ஆனா உயிர் ஒண்ணுங்கிறது எப்படி? ஆடு வேற மாதிரி இருக்கு, மாடு வேற மாதிரி இருக்கு, மனுஷங்க வேற மாதிரி இருக்காங்களே. இந்த உயிரை நான் எப்படி ஒண்ணுன்னு ஒத்துக்கிறது? அப்படின்ற ஒரு குழப்பம் அவருக்கு வருகிறது. ஆனால் அந்த அகத்தவத்தின் மூலமாக உயிர் உணர்வு பெற்ற பொழுதுதான் அருட்தந்தைக்கு அது தெரியுது. அவரே சொல்லுவார், இந்த உயிர் பத்தி தெரிஞ்சிட்டா உலக மக்கள் அனைவருமே உடன் பிறந்தோர் ஆவார். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு கணியன் பூங்குன்றனார் சும்மா சொல்லிட்டு போல. அவர் உண்மையாலுமே இந்த உயிர் உணர்வு இருந்ததுனால சொல்றார். உயிர் அறிந்த அறிவாலே உலகை நோக்க உயர்வு தாழ்வில்லாத சமநிலை சித்திக்கும்பார். அதனால நீங்க சொன்ன மாதிரி நம்ம குழந்தைகள் மட்டும் இல்ல, எல்லா உயிரும் ஒண்ணுதான். ஆனா நம்ம குழந்தைகள் என்பது நம்முடைய வினைப்பதிவின் தொடர். அப்ப நம்ம என்னவெல்லாம் செய்தோமோ அதெல்லாம் தான் அந்த குழந்தைகளுக்கு கேபிட்டல். அவங்க பிறவியவே அதை வச்சுதான் தொடங்குறாங்க. அதனாலதான் நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி அருட்தந்தை சொல்றாங்க. இதுல உங்களுக்கு இன்னும் என்ன ஒரு இது, எனக்கு அந்த கேள்வியை இன்னும் கொஞ்சம் நான் சரியா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இல்லையம்மா, அடுத்த தடவை பார்க்கலாம்.
இவ்வளவு போதும் இப்ப. நன்றி அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. வளமுடன். நன்றிகள். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள். மகாதேவி பாலச்சந்தர் கேளுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புங்கம்மா. எல்லா சித்தர் பெருமக்கள், ஞானிகள், திருவள்ளுவர், திருமூலர், வாசகம், சிவவாக்கியர்னு ஏகப்பட்ட சித்தர்களை சொல்லி நீங்க சொன்னது ரொம்ப சூப்பரா இருக்குங்கம்மா. அப்புறம் நம்ம சுவாமிஜி மகரிஷியினுடையது கட்டி தவம் செய்யணும் அப்படின்னு சொன்னது மெயினா பெற்றோர்களை எனக்கு கொஞ்சம் ஒரு வருத்தம், அந்த வினைப்பதிவுகள் காரணமா அதெல்லாம் வந்து பார்க்கும்போது இதுல வந்து அந்த தவத்துல சேர்ந்துக்க கூடிய கருமையத்தை கொடுத்த பெற்றோர்களை இன்னில நான் மதிக்கலான்ட்டு இருக்கேன். இன்னொன்னுங்கம்மா, இந்த பூச்சிங்கெல்லாம் பார்த்தா கூட ரொம்ப அடிக்கவே மாட்டேன். எடுத்து வெளிய தான் விடுவேன் வீட்ல இருந்துச்சுன்னா. ஆனா வந்து என் பொண்ணு ஒரு தடவ ஒரு பூரான் கடிச்ச மாதிரி இருந்துச்சு. அத போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டேன். அப்போ என்ன இந்த டைம்ல உணர்ச்சி வயப்பட்டு ஒரு பற்றுனால பண்ணிட்டேனா, என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு ஒரு கேள்விங்கம்மா. இன்னொன்னு, இது என்னோட பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாளுங்கம்மா. உங்க அனைவருடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு வேண்டும். அவன் நல்லா சிறக்கணும் அப்படின்ட்டு. கார்த்திக் கிருஷ்ணா பாலச்சந்தர் அவன் வாழ்த்துங்கம்மா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன் மகாதேவி. அம்மா சுமங்கலி அம்மா அழகா வாழ்த்து கொடுப்பாங்க. கார்த்திக் கிருஷ்ணா பாலச்சந்தருக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்து சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் வாழ்த்திடலாம். நீங்க கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அழகா அம்மா அப்பாவை மதிக்கணும்னு ஒரு முடிவை நீங்க எடுத்திருக்கீங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையில அதுதான் தேவைப்படுது. நமக்கு சில சமயங்கள் அது புரியாததுனால வந்து நமக்கு கோபம் கூட வருது. ஆனால் உண்மை உணர்கிற பொழுது நம்ம எந்த வகையிலும் பெற்றோரை வந்து நன்றியோடு நினைவு கூறணும். அது ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. ஏன்னா இந்த கர்மயத்தை தந்ததே பெற்றோர்கள் தான். அதனால நம்ம அவர்களுக்கு எந்த வகையிலும் கடமைப்பட்டிருக்கிறோம். அதுல சந்தேகமே இல்லை. அப்புறம் நீங்க அழகா சொன்னீங்க, நான் பூச்சியை கூட துன்பம் கொடுக்க மாட்டேன், தூக்கி எடுத்து வெளியில போடுற ஆளு ஏன் இந்த புராணை இப்படி அடிச்சிட்டேன் அப்படின்னா, அருட்தந்தையே நமக்கு அந்த வாழ்க்கை தத்துவம் சொல்லி கொடுக்கிற பொழுது தேவைகள் 3 காப்பு 3ல என்ன சொல்லுவாங்க, இந்த இயற்கை சீற்றம், வேற்றுயிர் பகை, தற்செயல் விபத்துன்னு சொல்லுவாங்க. அதுல இந்த வேற்றுயிர் பகையில இப்ப கொசு மாதிரி இருக்குன்னா நீங்க அடிக்காம பிடிச்சு வெளியே போடலாம். ஆனா இந்த பூரான் மாதிரி இருக்கிற ஜந்துக்கள் வந்து துன்பம் கொடுக்கும். அது தெரியாம நீங்க சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு அடிச்சிருச்சுன்னா அதனுடைய விஷத்தன்மை என்னென்ன துன்பம் கொடுக்கும்னு தெரியாது. அதனால அதை அடிக்கிறதுல தப்பு இல்லை. சர்வைவல். அத வந்து அருட்தந்தை அனுமதிக்கிறாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வேற யாராவது இருக்கிறாங்களா? அம்மா அப்படியே ஒரு வாழ்த்து. கார்த்திக் கிருஷ்ணா வாழ்த்திடுவோம். பாலச்சந்திரன். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் கார்த்திக் கிருஷ்ணா பாலச்சந்தர் அவர்களை அனைவரும் இணைந்து வாழ்த்துவோம். கார்த்திக் கிருஷ்ணா பாலச்சந்தர் அவர்கள் அவர்களுடைய உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்களுடைய கல்வி மென்மேலும் சிறக்க, அவர்களுடைய ஆன்மீக தொண்டு சிறக்க, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள். இப்பொழுது அம்மாவையும் வாழ்த்திவிடும். இதோட நிறைவு செய்து கொள்ளலாம் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள். அம்மாவுக்கும் எல்லோரும் துரிய நிலையிலிருந்து அம்மாவுக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம். இன்று அருட்பேராற்றலின் அன்பு குரல் பாடலும் விளக்கம் நல்ல ஒரு சிந்தனையை தூண்டிய அம்மா அவர்களை அனைவரும் இணைந்து வாழ்த்துவோம். பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவர்கள் அம்மா அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அம்மா அவர்களின் அன்பு குடும்பம், அருட்செல்வி அம்மா அவர்களின் வேதாத்திரிய தொண்டு மென்மேலும் சிறந்து ஓங்க, வாழ்க வளம்.